இந்த விடயத்துக்குள்ள போகுதல் இந்த விடயம் தொடர்பாக இப்போ ஒரு படம் ஒன்று வர இருக்கு. நம்ம சதுரங்க வேட்டை படம் நடித்தார்ல நடராஜன் சார் அவர்கள், நாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய ஒரு படத்தோட ட்ரெய்லர் இப்போ யூடியூப்ல போய் கொண்டிருக்கு. நீங்க பாருங்க. அதோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 4-5 பிஆர் கம்பெனி, அந்த 4-5 பிஆர் கம்பெனியில் ஒரு 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 கம்பெனிக்கு ஒரு 4-5 பேர், அதே நேரத்தில் வந்து ஒரு 10-15 லேப்டாப்பு, ஒருத்தன் கையில் 2-3 ஃபோனு, பல ஃபேக் ஐடிகள், இதெல்லாம் இருந்தாலே நல்லவனை கெட்டவன் ஆக்கலாம், கெட்டவனை நல்லவன் ஆக்கலாம், ஹீரோ மாதிரி ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி அழகா அந்த ட்ரெய்லர்ல வார்த்தைகள் வரும். இந்த இப்படியான விடயங்களை இப்ப யாரு பண்ணி கொண்டிருக்காங்கன்னா, பிரியங்கா அவர்கள் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி தான் பெரிய நல்லவர், தமிழச்சி அப்படின்னு அந்த தமிழ் என்ற ஒரு வார்த்தையை ஆயுதமா எடுத்து இப்படி கேவலமான விடயங்களை பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு நபருக்கு அந்த ட்ரெய்லர் வந்து அப்படியே பக்காவா பொருந்தி இருந்தது. சரியா? அது காலமே ஒரு குறும்படம் போட்டு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. நீங்க பாருங்க, நடராஜன் சார் அவர்களுடைய மூவி ட்ரெய்லர் நடிச்சு போட்டு ரீசன்ட் அப்படின்றத கொடுங்க, வரும். சரியா? ஓகே, இந்த வீடியோல வந்து பிரியங்கா அவர்கள் மீது ஒரு நபர் எப்படியான போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார் அப்படின்னு உச்சத்தில் இருப்பவர்கள், உழைப்பால் உயர்ந்தவர்கள், டாப்ல இருக்கிறவர்கள் பல பேர் வந்து தைரியமா அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வர்றாங்க. பிரியங்கா அவர்கள் பக்கம் நிற்கிறாங்க. அந்த பிரியங்கா அவர்களுக்கு எதிராக குற்றத்தை சுமத்தின நபர் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு மனசுல, பொறாமையில, பணம் சம்பாதிக்கணும் என்ற நோக்கத்தில் அவர் பண்ணியிருந்தார் அப்படி என்பது வெளிச்சம் போட்டு காமிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்குள்ள பல மக்களுக்கு இப்போ உண்மைகள் புரிய ஆரம்பித்திருக்கு. ஆல்ரெடி பல கோடி மக்கள் வந்து பிரியங்கா அவர்களோட நின்றார்கள். சரியா? இப்ப ஒரு 20 மில்லியன் பேர் வந்து நீ கெட்டவன்னா இந்த உலகமே உன்னை கெட்டவன் அப்படின்னு சொல்றேன் அர்த்தம் இல்ல. அந்த 20 மில்லியனுக்குள்ள எக்கச்சக்கமான போலிகள் இருக்கு. 20 மில்லியனை தாண்டி 50-60 கோடி பேர் வெளியில இருக்காங்க, உலகத்துல இருக்காங்க. சோ இதெல்லாமே ஒரு மாயை. அப்படி இருக்கக்குள்ள வனிதா விஜயகுமார் மேம் அவர்கள் வந்து தரமான ஒரு செருப்படி வந்து அந்த போலியான ஒரு பொய்ச்சாற்றை பிரியங்கா மேம் இது குற்றத்தை சுமத்தினவர் பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க. அது இப்போ பல பேர் பார்க்கப்பட்டு வர்றாங்க, பல பேரால் ஷேர் பண்ணப்பட்டு வருது. அது என்ன விடயம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பிரியங்கா மேம் அவர்கள் வந்து அந்த கழுகு போல கண்டுக்காம ஐரோப்பால அவங்களுடைய ஆட்டம், அயர்லாண்டை வந்து தெரிக்க விட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல், அது ஒன்று. அடுத்தது பிரியங்கா மேம் அவர்களுடைய வெற்றி விழா சம்பந்தமான விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழ் இலங்கை போட்டியாளர், அவரும் ஐரோப்பால சம்பவம் பண்ணி கொண்டிருக்காரு. ஸோ அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்க்கலாம். அடுத்தது ஜனனி அவர்கள் தொடர்பான புதிய அப்டேட், ஜனனி மேம் தொடர்பான புதிய அப்டேட், இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப பிரியங்கா மேம் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை போட்ட நபர் ஃபர்ஸ்ட் காசுக்காக யூடியூப்ல வீடியோ போடுறாங்கன்னா காசுக்காக 7 மில்லியன் 8 மில்லியன் போகுது. அப்ப காசு வந்து 4 மில்லியன் 3 மில்லியன் வரும். புதுசா கார் வாங்குறதுக்கு நடவடிக்கை எல்லாம் போய் கொண்டிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரியா? சோ அப்ப ஃபுல்லா அந்த நபருக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டும் தேவையில்லை, ஜொப்பும் தேவையில்லை, ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் காசு வேணும். அப்ப அதுக்கு வந்து தன்னை வளர்த்து விட்ட டிவி, விஜய் டிவியையும் வேணாம், தன் கூட இருந்த நண்பர்களும் வேணாம், காசு மட்டுமே போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இன்னொன்று வந்து பொறாமப்பட்டவங்க உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை. அப்ப அந்த பொறாமையின் காரணமா வந்து டொப்ல இருப்பவங்கள, உச்சத்தில் இருப்பவங்கள அழிக்கணும் என்பதற்காக கத்தி அப்படி ஆயுதங்களுக்கு பதிலாக இப்ப டிஜிட்டல், இப்ப இந்த பிஆர் டீம், பெய்ட் போர்ட்ஸ், பெய்ட் லைக், பெய்ட் வியூ, அதுகளை வச்சு ஒருத்தர் மீது குற்றத்தை சுமத்தி போட்ட நாடகம். சரியா? அப்ப இத பார்த்துட்டு பல நல்ல உள்ளங்கள், அறிவுள்ள மக்களுக்கு புரிஞ்சுட்டு இது பக்கா ஃபேக்கா, இந்த நபர் வந்து இதுக்கு தான் பண்றாங்க, காசுக்காகவும் ஃபெமிக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் பண்றாங்க அப்படின்னு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் பிரியங்கா மேம் அவர்கள் பக்கம் தான் நின்றார்கள். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நேற்று மாக்காப்பா அவர்களே வந்து செருப்படி கொடுத்திருந்தாங்க இந்த போலியா பொய் குற்றச்சாட்டு சுமத்துற நபருக்கு. இப்ப வனிதா மேம் அவர்கள் வந்து ஒரு படத்தோட இதுக்கு வந்து போயிருக்காங்க, நேற்று நைட்டு நடந்திருக்கு. அப்ப அதில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதுலேயும் செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு விடயம் பண்ணாங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் வரைக்கும் அவங்க சண்டை பிடிக்கிறாங்க. எங்க இது என்ன, இந்த ட்ரெய்லர்ல என்ன காமிக்கல, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், நான் வந்து வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்போ பல பேருக்கு புரிஞ்சுது, பிரியங்கா மேம் இது குற்றத்தை சுமத்தின நபர் குக்கு வித் கோமாளி சீசன் 5ல பிரியங்கா அவர்களை பார்க்கக்குள்ள எவ்வளவு தூரம் வன்மத்தில் இருந்திருக்காங்க, பொறாமையில இருந்திருக்காங்க. அந்த வன்மத்தினால் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயலை வன்மமும் பணத்துக்காகவும் அந்த நபர் பண்ணியிருக்காங்க, அந்த நபர் கூட இருக்கிற நபர்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படி என்பதை வெளிச்சம் போட்டு காமித்தார்கள் வனிதா மேம்.
அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய வீடியோ சொல்லியிருந்தாங்க. நான் வந்து டிவியில் விசாரித்தேன், பிரியங்கா அவர்களோடும் பேசியிருந்தேன், பாவங்க அந்த பொண்ணு அவ்வளோ அழுது, அவங்களோட ஃபேமிலி வந்து அவ்வளோ மனவேதனை இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் சொன்னார்கள். மனிதத்தன்மையா இருப்பவர்கள், நல்ல தாயின் வயிற்றில் பிறந்தவர்களுக்கு அந்த கவலை, அந்த 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 விடயம் புரியும். வேறு மிருகங்களை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரியா? ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இப்படி உண்மைகள் வெளியில வருது. அது மட்டும் இல்லாமல் வனிதா மேம் சொன்ன விடயம் என்ன அப்படின்னா, பிரியங்கா மேம் அவர்கள் இப்போ அயர்லாண்டில் இருக்காங்க அப்படின்னு. பிரியங்கா அவர்கள் வந்து எப்படின்னா, அவங்க கழுகுக்கு ஈக்குவல். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்னது போல பிரியங்கா இஸ் த ஈகிள். அந்த கழுகு வந்து காகங்களை எல்லாம் கண்டுக்காது. ஏதாவது பறவையோ ஏதாவது காகமோ வந்து கொத்துனா அந்த கழுகுக்கு தன்னுடைய பவர் தெரியும், தான் எப்படி செல்மேட் அப்படி என்பது தெரியும். அப்போ அந்த கழுகுக்கு இந்த காக்காக்களை கண்டுக்காது. அது பாட்டுக்கு உச்சத்துக்கு உயரத்தில் போய்கிட்டே இருக்கும். காகங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவு தூரத்துக்கு தான் அந்த கழுகை டிஸ்டர்ப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த காகத்துக்கு சக்தி இருக்காது, அப்படியே காணாமல் போயிடும். ஸோ பிரியங்கா அவர்கள் கழுகு காகம் எது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு காகம் இல்லை. பிரியங்கா அவர்களை பற்றி தப்பா பேசுங்க, எல்லாமே காகங்கள் தான். சரியா? ஸோ அப்படி இருக்க இப்போ உண்மைகள் வெளியில வாரது பார்க்க ஹாப்பியா இருக்கு, நிம்மதியா இருக்கு. பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும். இப்போ உண்மை பேசிக்கொண்டிருக்கு. ஓகே, ஸோ அண்ட் ஒரு சில நண்பர்கள் சகோதரிகள் சொன்னார்கள் பிரியங்கா மேம் வந்து யூகே ட்ரிப் போயிருக்காங்க அப்படின்னு. சில பேர் பார்த்தது அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷமா இருக்கு. அவங்க கழுகு மாதிரி ஜொலித்து கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க மீது பொய் குற்றச்சாட்டு போட்ட நபர், காசுக்காக வீடியோ போட்ட கேவலமான பிறவிகளுக்கு கடவுளும் கொடுப்பாரு. ஓகே, கடவுள் கொடுப்பாரு. அதே நேரத்தில் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு. ஓகே மக்களே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிக் பாஸ் 8 தமிழ் போட்டியாளர்கள், இலங்கை போட்டியாளர்கள் வரிசையில் வாகிசன் ராமசாமி அவர்களுடைய பேர் வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. அப்போ அவர் வந்து முந்தா நாளோ அதுக்கு முதல் நாளோ யூகேக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய பிறந்த நாள் முந்த நாள் வந்திருக்கு. அங்கே யூகேல இருக்கிற அவருடைய சொந்தங்கள், அவருடைய ரசிகர்களோட கொண்டாடி இருக்காரு. இதற்கு முதல் பிக் பாஸுக்குள்ள வந்த போட்டியாளர்கள் லாஸ்ட்லி அவர்களாக இருக்கட்டும், இலங்கை போட்டியாளர்கள் லாஸ்ட்லி அவர்களாக இருக்கட்டும், லாஸ்லியா மேமா இருக்கட்டும், தர்ஷன் அவர்களாக இருக்கட்டும், ஜனனி மேமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பிரபலமானார்கள். பல மக்களுக்கு இவங்களுடைய முகம் தெரிய வந்தது, கொண்டாடப்பட்டார்கள். பட் இவர் வாய்சன் அவர்கள் ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான ஒரு நபர். அவருடைய பாடல் பட்டி தொட்டி எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அப்படிப்பட்டவர் பிக் பாஸ்ல வரக்குள்ள கண்டிப்பா இந்த வாட்டி இலங்கையிலிருந்து வந்த போட்டியாளரோட சம்பவம் மிகவும் வெறுத்தனமா இருக்கும் அப்படி என்பதுதான் மக்களோட பார்வை. சரிங்களா? இது இலங்கை போட்டியாளர்கள் இப்போ வரைக்கும் வாய்சனோட பேர் தான் இருக்கு. அப்போ மிஸ்டர் வாய்சன் அவருடைய பேர் தான் இருக்கு. அப்போ அவர் தொடர்பாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்தது வந்து பிக் பாஸ் 8 தமிழோட ஆரம்ப தேதி அக்டோபர் 6. நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லி கொண்டிருக்கேன், ஜனவரி மாசத்திலிருந்து. அது இப்போ கிட்டத்தட்ட 90% உறுதியாக இருக்கு. புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த டேட் போட்டு புறமோ வரும் என்றதான் ஒரு தகவல். சரியா? ஓகே, அடுத்தது வந்து ஜனனி அவர்கள். ஜனனி மேம் அவர்கள் வந்து இப்போ மிஸ்ஸின் சார் அவர்களுடைய டைரக்ஷனில் நடித்த விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட நடித்த ட்ரெயின் படம் வெளிவர இருக்கு. இந்த வருடம் வெளிவருமான்றது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணாவோட விடுதலை படம் டிசம்பர் வரை இருக்கு. அப்போ இந்த படம் ட்ரெயின் வரதா இருந்தால் ஒன்று அக்டோபர் அல்லது நவம்பர் தான் வரணும். பட் அதை பற்றி அப்டேட் இன்னும் வரல. இப்போ சமீபத்தில் மிஸ்ஸின் சார் அவர்களோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. அங்கே அருண் விஜய் சார் வந்திருந்தாங்க. புது படமா என்னன்னு எனக்கு தெரியல. அதில் ஜனனி மேம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, மிஸ்கின் சார் அவர்கள் தன்னுடைய குரு அப்படின்னு இருப்பாங்க. சிறப்பு. சரியா? அது மட்டும் இல்லாமல் ஜனனி மேம் அவர்களுடைய புதிய ஹேர் ஸ்டைல். இப்போ ஜனனி அவர்கள் வந்து இந்த சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல அட்வைஸ் பண்ணிச்சு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் இருக்கும் அப்படின்னு. நான் ஜனனி மேமுக்கு மட்டுமில்லை, பொதுவாக புதுசாக வர ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்களா இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச ரோலை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரத்தில் ஹோம்லியோ கிளாமரோ உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்னத்தை நீங்க விரும்புறீங்க அதை வந்து பண்ணுங்க. இந்த சொசைட்டியை சுத்தி இருப்பவங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. பொதுவாக ஒரு ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திறமை அவங்க விரும்பினதை பண்ணைக்குள்ளதான் அது ஜொலிக்கும், பல பேரால் பேசப்படும், பாராட்டப்படும். இல்லை நான் இப்படி பண்ணா இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு நம்ம போலியா ஒரு விடயத்தை தேர்வெடுத்து பண்ணாலோ இல்லை வாழ்க்கையில பண்ணி கொண்டிருந்தாலோ அது வந்து நம்மளே நம்ம ஃபெயிலியருக்கு காரணமாகும். ஸோ அந்த விதத்தில் ஜனனி மேம் அவர்கள் அவங்க என்னப்படி அவங்க இஷ்டப்படி அவங்க ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்க தேர்ந்தெடுக்கிற மூவிகளாக இருக்கட்டும் பண்ணுவதே சிறப்பு. ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ குக் வித் கோமாளி சீசன் 5 ஓட ஃபினாலே ப்ரோமோக்கள் எனக்கு தெரிஞ்ச நாளை, அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை நைட்ல இருந்து வர ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன்.
பிரியங்கா மேம் அவர்களுடைய அந்த வெற்றி மொமெண்ட், அவங்களுடைய வின்னிங் ஸ்பீச், அதெல்லாம் பார்க்க மிக ஆவலா வெயிட்டிங். நன்றி.